கவனிச்சிருக்கீங்களா? சில நேரம் உங்களுக்கு வினோதமான கனவுகள் வரும். யாரோ ஒரு உருவம் வந்து பேசுற மாதிரி இருக்கும், இல்லன்னா ஒரு பழமையான இடம் திரும்ப திரும்ப வரும். இது உங்க குலதெய்வம் உங்களோட பேச முயற்சி பண்றதுக்கான அறிகுறியா இருக்கலாம். கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு குடும்பத்தை பத்தி கேள்விப்பட்டோம். தூத்துக்குடி பக்கத்துல ஒரு வீட்டுல 10 வருஷமா யாருமே கோயிலுக்கு போகலையாம். ஒரு நாள் அந்த குடும்பத்துல இருந்த ஒரு சின்ன பையன் விளையாட்டா அந்த கோயிலுக்கு போயிருக்கான். அன்னைக்கு ராத்திரி அவங்க அப்பா கனவுல அந்த குலதெய்வம் வந்து, உங்க வீட்டுக்கு நான் சீக்கிரமே வருவேன் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல சண்டை சச்சரவு இல்ல, சிலர் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அவங்க சொல்றாங்க வந்து, அந்த தெய்வம் வீட்டுக்கு வந்த பிறகு எங்க வாழ்க்கையில சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி வந்துச்சு. இதுதான் குலதெய்வத்தோட மகிமை. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஆன்மீக அழைப்பு. உங்க வீடு ஒருவேளை ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கலாம், ஆனா அந்த கஷ்டத்தை மாத்த உங்களுக்கு சக்தி இருக்கு. நம்மளோட குலதெய்வத்தை நாம முழு மனசோட கூப்பிட்டா அவங்க நம்மள ஒருபோதும் கைவிட மாட்டாங்க. நாம அவங்கள மறந்துட்டாலும் அவங்க நம்மள மறக்கவே மாட்டாங்க.